தோழர்களே, போன வாட்டி சீமானோட அரசியல் பற்றி ஒன்று சொன்னோம். அது ஒரு வகையில மத முதல்ல உருவாக்குறதுக்கு இந்து முன்னணியோட வழிமுறையை பின்பற்றாருன்னு சொன்னோம். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஈரோடு தேர்தல் பிரச்சாரத்துல தாபை காரங்களும் நாம் தமிழர்காரங்களும் நடு ரோட்ல மோதிக்கிட்டாங்க. அது அடுத்தாப்புல வழக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நோக்கி போகுது. இது ஒரு நான் சொல்லியிருக்கிறேன், பெரியார் உணர்வாளர்கள் இந்த மாதிரி பிரச்சனையை அரசியலா கையாளுறதுக்கு மாற அதுக்கு தீனி போடுவாங்க. அந்த தீனி போட்ட வரலாறு ஏற்கனவே கோவையில இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன். ரெண்டாவது விஷயமா என்ன சொல்றேன்னு சொன்னா, இது மதம் முதலுக்கு போகுது அப்படிங்கிறத நம்ம சொல்லி வாய மூடல. அதுக்கிடையில பிஜே என அழைக்கப்படுகிற பி ஜைனுல் ஆப்தின் அப்படிங்கிறவர் சீமான ஒழிக்காமல் விடமாட்டேன் அப்படின்னு தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாப்ல. தமுமுக, தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகம் உருவாக்கியவர்கள்ல மிக முக்கியமானவர். அதுக்கு பின்னாடி இப்ப அவர் என்னன்னா, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அப்படிங்கிற அமைப்பினுடைய நிறுவன தலைவராக இருக்கிறாப்புல. மத பிரச்சாரம் தான் அவருடைய முதன்மையான கடமைன்னு சொல்றாப்புல. இவரோட கடந்த கால பிரச்சனை என்னன்னு சொன்னா, அந்த கோவையில நடந்த குண்டு வெடிப்பு, அது சம்பந்தமான கலவரங்கள், அதெல்லாம் இருக்கக்கூடிய இதுல எல்லாம் அப்பாவி இளைஞர்களை ஆளும் வர்க்கத்துக்கு பலியாக்கினதுல இவர் முக்கியமான ஆளு. அந்த சமூகத்துக்கு இவர் மேல கடுமையான நெருக்கடி இருக்குது. இவர் ஒரு ஆளும் வர்க்க கைக்கூலி அப்படின்னு சொல்லப்படுறதுக்கான ஆதாரங்களோட நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால நம்ம ஒழிச்சு மறைச்செல்லாம் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. சரியா? அது தமிழகத்துல ஒரு வகையான வன்முறை அரசியலை திட்டமிட்டு உருவாக்குறாங்க அப்படின்னு நம்ம சொன்னதை நிரூபிச்சிட்டு இருக்கிறாங்கிறது ஒரு விஷயம். அப்ப நமக்கு என்ன தெரியணும்னு சொன்னா, நடக்கிற அரசியல் எல்லாமே சமூக நிலைமைகளோட ஒரு அங்கம், அதுல இருந்து தவிர்க்க முடியாதது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிட்டா, இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைய சீமான் அரசியலை பொதுவா தோழர்கள்லாம் இருக்கிறதுனால கம்யூனிஸ்டுகள் எப்படி பாக்குறது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்த இன்னைக்கும் ஒரு முக்கியமான செய்தியா ஒரு 10 நிமிஷம் அவகாசம் கேட்டுக்கிறேன். அதுக்குள்ளார முடிச்சிருவேன். தோழர் சொன்ன மாதிரி கடகடான்னு பேசி முடிச்சிடுறேன். அதாவது என்னன்னா, இப்ப எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஈரோட்ல 2 பேர் சரிக்கு சமமா போட்டியிடுறாங்க, சீமான் வெற்றி பெறதுக்காக கடுமையா உழைச்சிட்டு இருக்கிறாப்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மை அதெல்லாம் இல்ல. அவர் வெற்றி பெற முடியுமோ முடியாதுங்கிறதெல்லாம் ரெண்டாவது பிரச்சனை. எதிர்காலத்துல ஆளும் வர்க்கம் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கலை ஆளும் வர்க்கத்துக்கு சாதகமா உருவாகக்கூடிய அரசியல் சூழலை அவர் உயிரை கொடுத்து உருவாக்கிட்டு இருக்கிறாப்லங்கிறது தான் மிக முக்கியமானது. இப்ப சீமான் அரசியல் அப்படின்னு சொன்னா அது பெரியார் அரசியல், சீமான் அரசியல் மட்டும் இல்ல. சீமான் அரசியல் சொன்னா இந்திய இலங்கை அரசியலுக்கு உட்பட்டது அப்படிங்கிறது நாம கணக்குல எடுத்துக்கணும். இந்தியாவும் இலங்கையும் பெயரளவுல வேறு வேறு நாடுகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் கூட பொருளாதார நிலைமைகள்ல இலங்கை இந்தியாவினுடைய பொருளாதார நலனுக்கு உட்பட்ட நாடு. அப்ப இந்தியாவினுடைய நலன் இலங்கையோட இதுல பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். ஒவ்வொரு விஷயம் மணிக்கூர் கணக்குல பேசக்கூடியதை நான் பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். அப்படி பொருளாதார நிலைமைகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க இந்தியாவுடைய பொருளாதாரத்தை தனியா பார்க்க முடியாது, இலங்கை பொருளாதாரத்தை தனியா பார்க்க முடியாது. எல்லாமே உலக பொருளாதாரத்தோட இணைஞ்சது அப்படிங்கிறது அர்த்தம். இந்த உலக பொருளாதார நிலைமைகள் இப்ப நமக்கு முன்னாடி வச்சுக்கக்கூடிய சவால் என்னன்னு சொன்னா, 2008 இருந்து பொருளாதார மந்தம் தீரலைங்கிறத நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம். இந்த 2008 இருந்து பொருளாதார மந்தம்ங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல என்னவா பிரதிபலிச்சுட்டு இருக்குதுன்னா, வளர்ந்த நாடுகள், அதாவது அமெரிக்கா மாதிரியான நாடுகள் தங்களுடைய பொருளாதார சுமைய பின்தங்கிய நாடுகள்ங்கிற இந்தியா மாதிரியான நாடுகளுடைய தலைமையில சுமத்துறதும், இந்த பின்தங்கிய நாடுகள்ங்கிறது இதை விட பின்தங்கிய நிலைமையில ஒரு வகையில சொன்னா திவால் ஆன நாடுகள் அல்லது திவாலை நோக்கி சென்று கொண்டிருக்கிற நாடுகள் அதனுடைய தலைமையில சுமத்துறதுங்கிறதும் இயல்பா இருக்குது. இந்த வகையில நாம கணக்கில் எடுத்துட்டா இந்திய இலங்கை அரசியலுக்குள்ளார அது என்ன பிரச்சனைய கொண்டு வரும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்ப இந்தியாவோட பொருளாதார நிலைமைகளுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு சொன்னா, நேற்றைக்கு அம்மையார் வாசிச்ச பட்ஜெட் தான். இந்த பட்ஜெட்ல 12 லட்சம் ரூபாய் வருமானம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வரி விலக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய பயாஸ்கோப்பை காட்டினாலும் கூட அது என்ன பண்ணலைன்னா, மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான வகையில பொதுத்துறை நிறுவனங்கள்ல இருந்து பல்வேறு வகையில முதலீடுகள் செய்யறதை எதுவுமே செய்யல. இதெல்லாம் முழுசா நம்ம அலச முடியாது. ஒரு விஷயத்த முக்கியமா சொல்லிடலாம். என்னன்னா, இந்தியால 15 கோடி மக்களுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய 100 நாள் வேலை திட்டத்துக்கு இந்த ஆண்டு போதுமான நிதியை
ஒதுக்கலைங்கிறது மட்டும் இல்ல, வர என்ன பண்றாங்கன்னா ஆட்குறைப்புங்கிறத அங்க கூட பண்ணிட்டு இருக்கிறாங்கிறது தான் பெரிய பிரச்சனை. இந்த ஆட்குறைப்பை பத்தி பேசுறதுனாலும் சத்யா தோழர் மாதிரி யாராவது இன்னொரு நாள் பேசணும். இப்படி இந்தியால இவ்வளவு பொருளாதார நெருக்கடிகள் இருக்கக்கூடிய நேரத்துல இந்தியா என்ன பண்ணும்னா, இலங்கை மாதிரி, நேபாள் மாதிரி, பூட்டான் மாதிரி இதனுடைய ஆளுமைக்கு உட்பட்ட நாடுகளை கடுமையா சுரண்டதுக்கான முயற்சியை பண்ணிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்ப இலங்கையோட நிலைமையை யோசிக்கிறதுக்கு முன்னாடி இந்தியா மாதிரியான நாடுகள்லாம் மொத்தத்துல உலக நாடுகளே இந்த பொருளாதார நெருக்கடியில இருந்து மீள்றதுக்கான வகையில பிரெஞ்சு பொருளாதார நிபுணருங்கிற கேப்ரியல் ஜூக்மேன் அப்படிங்கிறவர் ஒரு ரிப்போர்ட் வச்சிருக்கிறாரு. அவர் இன்னொரு ரிப்போர்ட்டை மையப்படுத்தி என்ன சொல்றாருன்னா, அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்துல இருக்கக்கூடிய பொருளாதார வல்லுநர்கள், அந்த பொருளாதார வல்லுநர்கள்லையும் முதன்மை பணக்காரர்களா இருக்கிறாங்கல்ல, அதி உயர் பணக்காரர்கள்னு அவங்க சொல்றாங்க. அந்த அதி உயர் பணக்காரர்கள் செய்யக்கூடிய பிரச்சனை தான் நாட்டுல உலக நாடுகளுடைய பிரச்சனையில பிரதான பிரச்சனையா இருக்குதுங்கிறத வகையில இந்த அதி உயர் பணக்காரர்கள்லாம் வரி ஏய்ப்புல எவ்வளவு மோசமான வகையை பின்பற்றாங்க. ஒவ்வொரு பெரிய பணக்காரர்களும் நம்ம கண்ணு முன்னாடி நீங்க அதானி அம்பானில இருந்து அமெரிக்காவுடைய எலான் மஸ்க் வரைக்கும், எலான் மஸ்க் ஓப்பனாவே இதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காரு. நாங்க எல்லாமே வரி ஏய்ப்பு பண்ணிட்டு தான் இருக்கிறோங்கிறத அவர் சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் ரெண்டாவது, இந்த வரி ஏய்ப்பை பற்றி அந்த ஐரோப்பிய ஒன்றிய பொருளாதார வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க 0.005 இந்த அளவுக்கு தான் வரியை கட்டுறாங்க. இது மிகப்பெரிய கொடுமை. ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் இயங்குறதுங்கிறது வரி வருவாயில தான் இயங்குது. வரி வருவாய்ங்கிறதுல இருந்து பெரிய நிறுவனங்கள் தான் அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். துரதிருஷ்டவசமா என்ன இருக்குதுன்னு சொன்னா, உலகமயமாக்கலுக்கு பிறகு பெரிய நிறுவனங்களுக்கு எல்லாம் சலுகையும் சின்ன நிறுவனங்களுக்கு எதுவும் கொடுக்குறாங்க. அதே நேரத்துல பெரிய நிறுவனங்கள் அளிக்கப்பட்ட வரியை கூட கட்டுறதில்ல, அவங்க வரி ஏய்ப்பு பண்றாங்க. இந்த பிரச்சனையை தீர்த்தா, அதாவது அதி உயர் பணக்காரர்களுக்கு முறையான வரியை விதிச்சு முறையான வகையில அதை வசூலிச்சா ஒவ்வொரு நாடும் கடன் இல்லாமல் செயல்பட முடியும் அப்படின்னு சொல்றாப்ல. அரசு எந்திரம்னா நமக்கு ஜனாதிபதியில இருந்து, பிரதமர்ல இருந்து, மந்திரிகள்ல இருந்து, எம்பிக்கள்ல இருந்து, எம்எல்ஏக்கள்ல இருந்து, இங்கே கூட எல்லா அதாவது தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளாக இருந்தாலும் சரி, ஐஏஎஸ்ல இருந்து ஐபிஎஸ்ல இருந்து விஏஓ வரைக்குமாக இருக்கக்கூடிய ஊழியர்களா இருந்தாலும் சரி, அதை தான் அரசு எந்திரம்னு மொத்தமா சொல்றாப்ல. இவங்களுக்கெல்லாம் தாராளமாக நிதி கொடுக்க முடியும். அப்ப நீங்க பாத்தீங்க, 100 நாள் வேலை திட்டத்துல 2 மாசமா சம்பளம் கொடுக்கல. இது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்களுக்கு பிரச்சனை இருக்குது, போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி நிதி நெருக்கடி எல்லாம் தீர்க்க முடியும்னு அவங்க சொல்றத நிறைய நாடுகள், அதாவது பிரேசில், பிரான்ஸ், ஸ்பெயின், பெல்ஜியம், கொலம்பியா மாதிரி நாடுகள்லாம் ஏத்திருக்குது. இந்தியா ஏத்துக்கல. அது திரும்ப திரும்ப என்ன பண்ணுதுன்னா, மக்களுடைய தலையில சுமையை ஏத்திக்கிட்டே இருக்குது. இந்த விளைவை பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள், இந்தியாவினுடைய பொருளாதார நலனுக்கு உட்பட்ட நாடுகள் மேல சுமத்துறதா இருந்ததுன்னா, இலங்கையில இப்ப இந்த பொருளாதார சுமையை ஏதோ ஒரு வகையில இந்தியா சுமத்துதுன்னு வச்சுங்களேன். அது என்னாவும் நினைச்சு பாருங்க. இலங்கை ஏற்கனவே திவாலாகி பொருளாதார நெருக்கடிக்குள்ளார போய் இன்னும் மீள முடியாத நிலைமை தான் இருக்குதுன்னு சொல்றாப்புல தோழர் ஜெகன் அதுல இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அங்க 1 கிலோ நாட்டரிசின்னு சொல்றது சாதாரண ஏழை மக்கள் வாங்கி சாப்பிடக்கூடிய அரிசி. நம்ம ஊர்ல ரேஷன் அரிசிக்கு சமம்னு வச்சுங்களேன். அந்த 1 கிலோ அரிசி 260 ரூபாய்ங்க. ஒரு தேங்காய் 250 ரூபாய். 1 லிட்டர் பெட்ரோல் இன்னைக்கும் 370 ரூபாயும் அதுக்கு மேலேயும் கீழையுமாக போயிட்டு வந்திருக்கு. இவ்வளவு பொருளாதார நெருக்கடியில் அந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அங்க எந்த விடியலும் வரல. புதிய ஆட்சி எல்லாம் மாறி இருக்கு, இடதுசாரிகள் வந்துட்டாங்க, அங்க சொர்க்கம் வளையும், அப்படிலாம் ஒண்ணு நடக்கல. இதெல்லாம் விட கொடுமையான விஷயம் என்ன இருக்குதுன்னு சொன்னா, அந்த இவ்வளவு விலைக்கு பொருட்கள் விற்குதுங்கிறத விட வாங்கும் திறன் இல்லாம, அதாவது வேலை இல்லாம, வருமானம் இல்லாம போகக்கூடிய நிலைமை கூடிட்டே போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத அந்த நாட்டு பொருளாதார நிலைமை விளக்குது. இந்த போக்கு அங்க என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அது ஒரு வகையான பொருளாதார நெருக்கடியின் விளைவாக உள்நாட்டு போர் ஏதோ ஒரு வகையில வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த உள்நாட்டு போர்ல இதுவரைக்கும் பிளவுண்டு கிடந்த மக்களா இருக்கக்கூடிய ஈழ மக்களா இருந்தாலும் சரி, மலையக தமிழர்களா இருந்தாலும் சரி, இஸ்லாமிய சமூகமாக இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு நிக்கக்கூடிய நேரத்துல நிக்க வேண்டிய தேவை இருக்குது. அந்த நாட்டுல ஒரு பொருளாதார நெருக்கடி வருதுன்னு சொன்னா அது இயல்பா தமிழ்நாட்டின் மீது செல்வாக்கு செலுத்தும்.
சாதாரணமா நாம என்ன பண்ணி ஆகணும்னா, அது சிங்கள உழைக்கும் மக்கள் கூட இணைஞ்சு நின்று போராடினாலும் அந்த மக்களுக்கு தார்மீக ஆதரவை வழங்க வேண்டிய ஒரு அரசியல் கடமை நமக்கு இருக்குது. இந்த நிலையில தான் சீமான் வந்து விளையாண்டுட்டு இருக்கிறாப்ல. அவர் பண்ணக்கூடிய ஈழத்துக்கு நான் தான் பிரதிநிதி, பிரபாகரன் என்னதான் நியமிச்சாரு இப்படிங்கிற ஒரு இழிவான அரசியலும், அது மூலமாக இங்க இருக்கக்கூடிய திமுக உட்பட பல்வேறு இயக்கங்களை வந்து அவர் கொச்சைப்படுத்தக்கூடிய போக்கும் எல்லாம் என்ன ஆகுதுன்னு சொன்னா, அரசியல் சக்திகள் மட்டும் இல்லாம சாதாரண மக்கள்கிட்ட கூட என்ன ஆயிடுதுன்னா, ஈழம் பற்றி, இலங்கை சார்ந்த அரசியல் பற்றி ஒரு ஒவ்வாமையை உருவாக்கிட்டு இருக்குது. இந்த போக்கு அரசியல் ரீதியாக பெரும் ஆபத்துக்கு உண்டான போக்கு. ஒரு சர்வதேச அரசியல, உழைக்கும் மக்கள் அரசியல, ஒடுக்குமுறைக்கு எதிரான அரசியல கவனிக்கக்கூடிய நம்ம மாதிரியான தோழர்கள் இந்த விஷயத்தை கவனத்துல எடுத்துக்கணும். நாம இதை பற்றி இனிமேல் பேசும்போது திரும்ப வேறு பல விஷயங்களை பேசலாம். இப்ப கணக்குல எடுத்துக்க வேண்டியது அங்க வரக்கூடிய பொருளாதார நெருக்கடி, உலக தழுவிய நெருக்கடி. இதுல வந்து அந்த நாட்டுல வரக்கூடிய அரசியல் மாற்றத்துக்கான மக்கள் எழுச்சி ஒண்ணு வந்துச்சுன்னா, இந்தியால அந்த விஷயத்துக்கு தார்மீக ரீதியாக தமிழ்நாடு சார்ந்த மற்ற பகுதிகளிலையும் வந்து ஒரு ஆதரவு உருவாகாத நிலையை, ஆளும் வர்க்கத்துக்கு சாதகமான நிலையை, ஒரு அயோக்கியத்தனமான அரசியலை சீமான் செஞ்சிட்டு இருக்கிறாப்ல. இத பேசுறதுக்கு இங்க யாரும் நாதி இல்லைங்கிறது தான் நம்முடைய அவலம். நன்றி.